வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் துதித்து பாடி ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆமென். மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யூடியூப் மூலமாக பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த மாலை கூடுகை நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பு தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி வர நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. இன்று முழுவதும் இந்த இரவு வேளை, இந்த மாலை வேளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீரே எங்களை நடத்தி, ஆமென், நீரே எங்களை ஆளுகை செய்து உம்முடைய பிரசன்னத்தில் களி கூற, ஜெபிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவரே, எங்களை நீர் முற்றிலுமாய் நீர் மூடிக்கொள்ளும், ஆளுகைக்குள்ள கொண்டு வார். எங்களுடைய சிந்தனைகளை சுத்திகரியும் அப்பா. இந்த நாளில் உமக்கு பிரியமான ஆராதனை, உமக்கு பிரியமான ஜெபங்கள் நாங்கள் ஏறெடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை. இவ்வேளையிலே ஒரு பழைய பாடல் நம்ம நல்ல கைகளை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. அங்குள்ளார எங்குமே ஒளி மங்கிடாமல் தங்கிட வேண்டும். அங்குள்ளார எங்குமே ஒளி மங்கிடாமல் தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆழ்ந்த சேற்றில் அமிழ்ந்த எம்மையை அணைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றில் அமிழ்ந்த எம்மையை அணைத்து எடுத்தோனே. ஆழிதனில் எம் பாவம் எரிந்த அன்னை உத்தமன். ஆழிதனில் எம் பாவம் எரிந்த அன்னை உத்தமன். அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே
மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. சொல்லுவோம். பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. தூயா தேயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. தூயா தேயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாரில் என்னையை பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே. பாரில் என்னையை பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே. அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தவரே. அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தவரே. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமா அருள் ஜீவிக்க. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமா அருள் ஜீவிக்க. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. சொல்லுவோமா. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமே மகிமை செலுத்திடுவேன். புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமே மகிமை செலுத்திடுவேன். ஓடே தேனே கொல்லாதோ கானம் பாடியே துதித்திடுவேன். ஓடே தேனே கொல்லாதோனே கானம் பாடியே. சுலம கோனே ஓடே தேனே கொல்லாதோனே கானம் பாடியே. மின் சொல்வோம். ஓடே தேனே கொல்லாதோனே கானம் பாடியே துதித்திடுவேன். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோம் போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே. அகிலத்தையும் அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே நீ சீர்திருத்திரே உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே நீ சீர்திருத்திரே உந்தன் வல்ல பரத்தினாலே. ஆகாதது ஒன்றும் இல்லை உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவர் கனமகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஏதுமில்லை உம்மா
ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. அகிலத்தையும் அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே, உந்தன் நல்ல கரத்தினாலே. பாடுவோமா? அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே நீ சிருஷ்டித்தீரே, உந்தன் நல்ல கரத்தினாலே. ஆகாதது ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, காண மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும். சொல்லும் ஆண்டவரை பார்த்து, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். ஆகாதது என்று ஏதுமில்லை. ஆகாதது என்று. Nothing is too difficult for Jesus. ஆகாதது ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் அவர். அவருக்கு எதுவும் லேசான காரியம். ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார், ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல் காப்பார். ஆமென் ஆமென். சங்கீதம் 121 எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமென். நம்மை காக்கிற ஆண்டவர் எப்பொழுதுமே ஆமென் கண் விழித்து கொண்டு கண்ணு உறங்காமல் நம்மை பாதுகாக்கிறார். அந்த நல்ல தேவனை துதித்து பாடுவோமா? என்னை காக்க கர்த்தர் உண்டு. ஒரு பழைய பாடல் நம்ம சேர்ந்து பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. மீண்டும் சொல்வோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல். மீண்டும் சொல்வோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பா. நான் படுத்து உறங்கினாலும் அவன் கண்ணுறங்காமல் காப்பா. என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பா. நான் படுத்து உறங்கினாலும் அவன் கண்ணுறங்காமல் காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பா.
நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என் கால்கள் கண்ணில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பான். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க, பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தரும், கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். சொல்லுங்க, ராப்பகல் கண்ணுறங்காமல். கூட சேர்ந்து பாடுவீங்களா? என்னை காக்கும் கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். One more time. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க, பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல். என்னை காக்க கர்த்தர், என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என் கால்கள் கண்ணில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பான். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என் கால்கள் கண்ணில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பான். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என்னை காக்கும் கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு. சொல்லிக்கொண்டே இருப்போம், எப்பொழுதும் கண்ணுறங்காமல் நம்மை பாதுகாக்கிறாரே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரத்தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரத்தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்துக் கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினி சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்துக் கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான்.
என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். சொல்லுங்க, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல். மீண்டும் சொல்லுங்க, என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல். அவருடைய கிருபை எண்ணி பார்த்து சொல்லுங்க. அவர் நம்மை பாதுகாத்த விதங்களை எண்ணி பார்த்து பாடுங்க. ஆமே. ராப்பகல் கண்ணுறங்காமல். கிருபை, கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே, கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நிற்பதும் கிருபைதான், கிருபைதான். கண்களை மூடி கிருபையே, கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நிற்பதும் கிருபைதான், கிருபைதான், தேவ கிருபைதான். நின்னது, நின்னது தயையா, தயையா, உந்தன் தயையா. நிற்பதும், நிற்பதும் கிருபைதான், கிருபைதான், உந்தன் கிருபைதான். இன்னும் ஒரு முறை சொல்லுவோம். நிற்பதும் கிருபைதான், கிருபைதான், உந்தன் கிருபை. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தினந்தோறும் பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. வாதை அணுகாமல் நம்மை பாதுகாக்கிறாரே. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. எங்களை பாதுகாக்கிற தேவனே, உமக்கு நன்றின்னு சொல்லி எங்கள் கூடாரத்தை வாதை அணுகாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறீர். சந்தோஷத்தினால் எங்களை நிரப்புகிறீர், மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்புகிறீர். உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுங்க, என் ஆண்டவரே என்னை பாதுகாக்கிறீர், என் குடும்பத்தை பாதுகாக்கிறீர். நாங்கள் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் எம்மாத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை தேடி வந்தவரே, எங்களை ரட்சித்தவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை பாதுகாக்கிறீர். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல் எங்களை பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய சிறகின் கீழ் வைத்து பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை பாதுகாக்கிறவரே, பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை போஷிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் ஆமென் மெய்ப்பரே உமக்கு நன்றி. சொல்லுங்க, பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உந்தய வல்லவோ என்னை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உந்தய வல்லவோ நடத்தினது.
நம்முடைய பராக்கிரமம் அல்ல, நம்முடைய திறன் அல்ல, நம்முடைய தாளந்து அல்ல. அப்படி கிருபையினால் நாம் இவ்வளவு உயரத்திற்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுறீங்க? அவருடைய கிருபையினால நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அதை உணர்ந்து பார்த்து எல்லாரும் கண்களும் மூடி ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு. பராக்கிரமம் அல்ல, கையின் மேலனால் அல்ல, உந்தயவல்லவோ என்னை நடத்தினது. என் திறனால் அல்ல, கையின் மேலனால் அல்ல, உந்தயவல்லவோ. சொல்லின் பராக்கிரமம் அல்ல, கையின் மேலனால் அல்ல, உந்தயவல்லவோ என்னை நடத்தினது. என் திறனால் அல்ல, கையுட பலத்தால் அல்ல, உந்தயவல்லவோ என்னை நடத்தினது. நின்ன கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும் நயவா நயவா நித்திய தயவா. கிருபையா 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 சொல்லிட வார்த்தையில்லை. கிருபைதான் 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 உந்தன் கிருபைதான் நிற்பதும் நிற்பதும் கிருபைதான் கிருபைதான் உந்தன் கிருபைதான் தயவா அப்பா தயவா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. சொல்வோம். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் தருபவரே, உமக்கே என்றென்றும் துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றும் துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்னன் இயேசு ராஜனே. எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்னன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில்
அவர் செய்தாரே. எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இவ்வளவு கிருபையும் இவ்வளவு நன்மையையும் இவ்வளவு உயர்வுகளையும் ஆண்டவர் நமக்கு தந்தாரே. அதை எண்ணி பார்த்து கைகளை 2 கைகளை விரித்து ஆண்டவரே, எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காக நன்றி. மீண்டும் சொல்லுவோம், எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. ஓ, துன்பமான வேளை இன்பமான நேரத்தில், கஷ்டமான பாதையில் கழிப்பான நேரத்தில் என் தேவன் என்னோடு இருக்கின்றாரே. அவரே நான் நம்பிடும் என் கண்மலையானவர். ஓ, துன்பமான வேளையில் இன்பமான வேளையில், கஷ்டமான பாதையில் கழிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றாரே. அவரே என் கண்மலை, என் கோட்டையும் எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நான் நம்பும் கண்மலை என்றுமே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த நான் நம்பும் கண்மலை என்றுமே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. உம்மையே உம்மையே நான் என்றும் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நான் என்றும் சார்ந்திடுவே. உம்மையே உம்மையே நான் என்றும் சார்ந்திடுவே. கலங்கிற வேளையில் கண்ணீரின் மத்தியில், வியாதியின் பாதையில், புலம்பலின் நேரத்தில் அழாதே என் மகனே, உன்னை விடுவிப்பாரே. நீ நம்பும் தேவன் உன்னை கைவிடாரே. எந்த இயேசுவே,
எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க ஆண்டவரே உம்மையே நான் சார்ந்திருப்பேன் no matter what happens in my life I will keep on believing in you I will keep on worshiping you I will keep on following you சொல்லுங்க எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்னும் சார்ந்திடுவேன் இயேசுவை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் ஓ நன்றி அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் இன்பமான வேளையில் துன்பமான எல்லா சூழ்நிலையிலும் நாளுமை சார்ந்திருப்போம் அப்பா ஓ அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கடைசியை பாடி முடிப்போமா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம்
இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமேக்குடைய மகன் ஏனோக்கு, ஏனோக்குடைய மகன் மெத்துசலா, மெத்துசலாவுடைய மகன் லாமேக்கு, இந்த லாமேக்குடைய மகன் தான் நோவா. அப்போ இந்த லாமேக்கு நோவாவை பெறும் பொழுது அவர் ஒரு பெயர் சூட்டுகிறார். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெயர் சூட்டும் போது அதுக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர் ஒரு பெயரையும் சூட்டும் போது கர்த்தரால் இந்த மனுஷனை பெற்றேன் என்று காயின் என்று பெயரிட்டாள் அப்படியெல்லாம் வரும் தொடர்ந்து. யாக்கோபுடைய சந்ததியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய பிள்ளைகள் பிறக்கும் பொழுது லேயாலும் சரி ராகேலும் சரி பிள்ளைகளுக்கு பெயரிடும் போதெல்லாம் ஒரு வார்த்தைகளை சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இப்பொழுது என்னுடைய புருஷன் என்னோடு இணைந்திருப்பார் என்று சொல்லி லேவி என்று பெயரிட்டாள். இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள். இப்படி நிறைய காரியங்கள். யோசேப்பு பார்க்கும் பொழுது யோசேப்பும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டும் பொழுது என்னுடைய தகப்பன் வீட்டில் நான் மறக்க பண்ணினார், கசப்பை மறக்க பண்ணினார், என்னை பெருக செய்வார் என்றெல்லாம் கெர்சோம் என்றெல்லாம் பெயரிட்டதே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இப்படி வேதாகம பக்தர்கள் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டும் பொழுது ஒரு எண்ணத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு விசுவாசத்தோடு அவர்கள் பெயர் சூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு இந்த லாமேக்கு தனக்கு ஒரு மகன் கிடைத்த உடனே அந்த மகன் மேலே ஒரு ரொம்ப சந்தோஷம், அவருக்கு ஒரு பெயர் சூட்டணும் என்று நினைத்து இந்த வசனம் சொல்லுகிறது, அழகான ஒரு பெயரை சூட்டுகிறார் நோவா. அப்போ அவர் சொல்லும் பொழுது என்னுடைய கர்த்தர் சபித்த இந்த பூமியில், கர்த்தர் எப்போ சபித்தார் இந்த பூமியை? எப்போ சபித்து? காயினா அதுக்கு முன்னாடியே ஆதாம் வாழ்க்கையிலே சபித்துட்டார். இந்த பூமியில் நீ கஷ்டப்பட்டு தான், நீ வேர்வை சிந்ததான் உழைப்பா, இந்த பூமியில் உனக்கு முள்ளும் குறுக்கும் வரும். அப்புறம் காயினுக்கு நீ நிலத்தை பயிரிடுவாய், ஆனால் என்ன செய்யாது, பலன் கூடாது. இப்படி நிலத்தையே கர்த்தர் சபித்து விட்டார். அப்போ இவர் சொல்றார், கர்த்தர் சபித்து விட்டார் இந்த நிலத்தை. சாபமான நிலம்தான், ஆனால் இந்த சாபமான நிலத்தை நான் பண்படுத்தும் பொழுது என்னுடைய கையின் பிரயாசங்களில் இந்த மகன் என்னை தேற்றுவான், என்னை ஆற்றுவான், எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பான் என்று சொல்லி நோவா என்று பெயரிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ நோவா என்ற வார்த்தை எபிரேய வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அதோடைய மீனிங் ரெஸ்ட். நோவா என்ற வார்த்தைக்கு ரெஸ்ட். அதாவது என்ன அர்த்தம்? தகப்பன் சொல்கிறான், இவன் நான் முதிர் வயதாகும் பொழுது கண்டிப்பாக என்னுடைய மகன் எனக்கு என்ன செய்வான், உதவி செஞ்சு எனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பான், எனக்கு தேற்றுவான், என்னுடைய கையின் பிரயாசங்களில் என்னை தேற்றுவான் என்று சொல்லி நோவா என்று பெயரிடான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டும் பொழுது அர்த்தமுள்ள பெயரை நம்ம சூட்டணும். ஒருவேளை நமக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அர்த்தமில்லாத பெயரை சூட்டுறதுல அர்த்தமே இல்லை. நாபால் என்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பெயர் எப்படியோ அப்படியே இந்த மனிதன் இருக்கிறான், அவன் அப்படியே ஒரு பேலியாளின் மகனாக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. தீனாள் என்று ஒரு பெயர் சூட்டும் பொழுதே அவருடைய வாழ்க்கையே சீரழிந்து போகிறது போல இருக்குது. நிறைய காரணங்களை பார்த்தீங்கன்னா பெயர் ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாராளை குறித்து ஆண்டவர் சாராய் என்ற பெயரை நீ மாற்று, சாராள் என்று கூப்பிடு, ஏனென்றால் இவள் அநேகம் ஜாதிகளுக்கு தாயாயிருப்பாள். ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், இனி உன் பேர் ஆபிராம் என்று சொல்லப்படாமல் ஆபிரகாம். ஆபிரகாம் இன்னைக்கு கூட ஹிந்துஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஹெச் சேர்க்கணும், இல்லை எல் சேர்க்கணும் அப்படின்லாம் அவங்க பண்ணுறாங்க. பட் பெயரில் அந்த மாதிரி நம்ம மாற்ற வேண்டாம். ஆனால் கர்த்தருடைய பெயர், கர்த்தருடைய பைபிளில் உள்ள பெயர், நல்ல பெயர், அர்த்தமுள்ள பெயரை நம்ம வைக்கிறது நமக்கு நல்லது. சரி, இப்போ அந்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நோவாவுடைய வாழ்க்கையில் நோவாவுக்கு நல்ல ஒரு பெயரை கர்த்தர் கொடுத்தார். இப்போ இந்த நோவாவுடைய ஏஜ், அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 500 வயதாகும் பொழுது பிள்ளைகளை சேம் காம் யாப்பேத் 3 பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்று சொல்லி. 600 வயதில் அந்த பேழைக்குள்ள அவன் பிரவேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ 100 வருஷம் கிட்டத்தட்ட ஆண்டவர் அவனோடு பேசி
அவன் அந்த பேழையை கட்டி ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு 100-120 வருடங்கள் என்று சொல்கிறாங்க. அப்படி அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். 600 வயதில் ஜலப்பிரளயம் வருகிறது. பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் போது 600 வயது. அதுக்கப்புறம் ஜலப்பிரளயம் நின்று விடுகிறது. சில நாட்கள், 100க்கு மேற்பட்ட நாட்கள் ஜலப்பிரளயம், அது வெளியே வந்துடுறாங்க. அதன் பிறகு ஜலப்பிரளயத்துக்கு பிறகு 350 நாட்கள் இந்த நோவா உயிரோடு கூட இருந்தார். ஆக மொத்தம் அவருடைய வயது 950 வயது. அப்போ எவ்வளோ பெரிய வயது. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் வரும்போது ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி அப்படின்னா, நானும் இங்கே உங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அவனுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? என் மனைவி 100 வயது ஆயிடுச்சு, எனக்கு 100 வயது ஆயிடுச்சு சொல்கிறான். என் மனைவி சாராளின் வயதும் நிறைய ஆயிடுச்சு, அவளுடைய கற்பமே செத்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு கொஞ்சம் விசுவாசம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தை தூண்டி எழுப்புறார். அப்போ அவனுக்கு கண்டிப்பாக விசுவாசம் இருந்திருக்கணும். ஆனால் ஏன் அந்த வார்த்தை அவன் சொன்னான்? விசுவாசம் இருந்திருக்கணும், ஆனால் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு முன்னாடி அவனுடைய சந்ததியில் நோவா 500 வயதில் பிள்ளைகளை பெற்றிருக்கார். கரெக்டா? 500 வயதில் சேம்காம் யாப்பேத். மற்றவங்களுக்கெல்லாம் எந்த வயதுலன்னு சரியாக போடாட்டாலும் நோவாவுக்கு அழகாக போடப்பட்டிருக்கிறது 500 வயதில். அப்போ அவன் சொல்ல வேண்டியதே இல்லை, என்னுடைய வயதாயிடுச்சு, முதிர் வயது, சாராளின் கற்பு செத்து போச்சு, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு 500 வயதுனா கண்டிப்பாக அவனுடைய மனைவிக்கு 400 வயது இருக்குமா இருக்காதா? இருக்கணும் கண்டிப்பாக, இல்லையா? அப்போ 400 அல்லது அட்லீஸ்ட் 200ஆவது இருக்கணும் மனைவிக்கு, பாதி வயதில் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட. அப்போ அவனுக்கு ஒரு முன்னாடி ஒரு அடையாளம் இருக்குது, இப்படி நடந்திருக்குண்டு. ஆனாலும் அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் விசுவாசத்தை தட்டி எழுப்பி அவனுக்கு ஆண்டவர் விசுவாசிகளின் தகப்பன்கிற பெயரை கொடுத்தார். அப்போ 500 வயதில் பிள்ளைகளை பெற்றிருக்கிறாரு. 950 வருடம் உயிரோடு வாழ்ந்திருக்கிறாரு. சரி, அடுத்தது இவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சமுதாய சூழ்நிலை, சமுதாயம், இவர் எந்த சூழ்நிலையில் இவர் வாழ்ந்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை, சோஷியல் சிச்சுவேஷன் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சமுதாய சூழ்நிலை ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா, மனுஷர்கள் பெருக ஆரம்பித்தாங்க. அவங்க பெருகும்போது அவங்களுடைய பிள்ளைங்க, பெண் பிள்ளைகளெல்லாம் எப்படி இருந்தாங்க? ரொம்ப அழகாக இருந்தாங்க. இதை பார்த்த தேவகுமாரர்கள் என்ன செஞ்சாங்களாம்? மனுஷ குமாரத்திகளை வந்து திருமணம் செஞ்சாங்க. திருமணம் செய்தது நிமித்தம் இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படி ஆயிட்டாங்க? ராட்சசர்களா, பலவான்களாய். ஏன்னா தேவ மனிதர்களும் மனுஷ குமாரத்திகளும் கூடும் பொழுது பிறக்கிற குழந்தைகள் ராட்சசர்களாக பிறந்தாங்க. ராட்சசர்கள் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ராட்சசர்கள்லாம் பலவான்கள், அக்கிரமம் செய்கிறவங்க தான், இல்லையா? அட்டுடைய நம்ம ஃபேரி டேல்ஸ்லாம் கேட்டிருக்கோமே சின்ன வயசுலேருந்து. அந்த ராட்சசர்கள் அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, நல்ல ராட்சசர்களை பார்த்ததே இல்லை. நம்ம தொடர்ந்து பார்த்தா கூட நம்ம ராட்சசர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. கோலியாத்து கூட ஒரு ராட்சசராக இருந்தா, அவனுடைய தம்பிகள்லாம் சகோதரர்கள்லாம் ராட்சசர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துறவங்களா, அட்டூழியம் பண்ணுறவங்களா தான் இருந்தாங்க. இப்படி வர 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 இவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க, தொடர்ந்து பிறக்கிற பிள்ளைங்க எல்லாம் மனுஷர்கள் பெருக பெருக அவருடைய அக்கிரமம் என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிருச்சு, ரொம்ப அதிகமாயிருச்சு. உண்மையிலே சேத்துடைய சந்ததி இருந்தாலும் இன்னொரு பக்கம் காயினுடைய சந்ததியும் இணைந்து அந்த மக்கள் பெருகுனதுனால கண்டிப்பாக திருமணம் செய்யும்போது எல்லாம் அப்படிதான் கிராஸாக திருமணம் பண்ணியிருப்பாங்க. எல்லாருடைய அக்கிரமமும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இது பத்தாக்குறைக்கு தேவகுமாரர்கள் வந்து இங்கே பெண்களை கொண்டு ராட்சசர்கள் பிறந்து அந்த சமுதாயமே சீரழிந்து போய்விட்டது. அங்கே பெண் கொடுத்து இங்கே பெண் கொண்டு குசித்து குடித்து எப்படியோ இவருடைய சூழ்நிலை மாறி போச்சு. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும், அது இருதயத்தின் நினைவுன்னு கூட சொல்லாம இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், அந்த ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குது? திங்க் பண்ற ஃபர்ஸ்ட் திங்கிங்கே பொல்லாததா இருக்கு. நித்தமும் டெய்லி
டெய்லி நிறைய தாட் வரும். போன முறை நான் உங்களுக்கு எண்ணங்களை குறித்து சொல்லி கொடுத்தேன். அதுதான், எண்ணங்கள் நிறைய பிறப்பிக்கும். அதுவும் மார்னிங்கில் ஃப்ரெஷ்ஷாக பிறக்கிற எண்ணங்கள் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது ஆண்டவரை நினைக்கிற நினைவுகளை மாறிச்சுன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் தோற்றமே ஒரு நாள் மார்னிங்கில் வர்ற தோற்றமே எப்படி தான் வருது? கெட்ட பொல்லாத பயங்கரமான தோற்றமாக தான் வருது. நினைவு எப்படியோ அப்படிதான் மனுஷனுடைய செயல்பாடு இருக்கும், அவனுடைய பேச்சு இருக்கும் என்று நம்ம போன முறை நம்ம பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அவனுடைய நினைவுகள் பொல்லாததாக இருக்குது. என்ன பண்ணலாம், யாரை கெடுக்கலாம், யாரை விரட்டலாம், என்ன செய்யலாம், என்ன கொலை பண்ணலாமா, குத்தலாமா, எதை குடிக்கலாம், எதை உடுத்தலாம், எதை பண்ணலாம், யாரை பெண்ணை கொள்ளலாம், இப்படி தான் இவர்களுடைய தோற்றம், நினைவுகள் எல்லாமே பயங்கரமா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இவன் வாழ்ந்துட்டு இருக்கார் நோவா. அப்ப ஆண்டவரே நினைச்சிட்டாரு 7ஆம் வசனத்துல, இனிமே அவ்வளவுதான், இந்த மனுஷனை உண்டாக்குனது ஏன் தான் இந்த மனுஷனை உண்டாக்குனோ, எனக்கே கஷ்டமா இருக்கு அப்படி நினைத்து அவனை அழிக்கணும் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள ஆண்டவர் வந்து விட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் நடந்தது போலதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. லூக்கா 24ஆம் அதிகாரம், மத்தேயுல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நோவாவின் காலத்துல எப்படி இருந்ததோ, அந்த ஜல பிரளயத்துக்கு முன்பாக எப்படி மனுஷர்கள் இருந்தாங்களோ அதே போலதான் இப்பவும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்யலாம், எதை உடுக்கலாம், எதை சாப்பிடலாம், எதை குடிக்கலாம், எப்படி பெண் கொள்ளலாம், எப்படி பெண் கொடுக்கலாம், இப்படி இதுவே சிந்தனை. தேவனுக்கு ஏற்ற சிந்தனை கிடையாது. கர்த்தருக்காக வாழணும், பரலோகத்துக்கு போனோம், வருகைக்கு போனோம் என்ற சிந்தனையே கிடையாது. முழுவதும் உலகத்துக்குரிய சிந்தனைகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஏன் தான் இவங்களை நான் சிருஷ்டித்தனோ, இந்த உலகத்துல படைச்சனோ, சில சமயங்கள்ல பார்த்தா ஏன் ரட்சித்தேன், ஏன் இந்த சபையில சேர்த்தேன் என்று கூட ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு மனுஷனுடைய அக்கிரமம் இன்றைக்கும் பெருகி கொண்டிருக்கிறது, அன்றைக்கு பெருகினது போல. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாமும் ஜலப்பிரளயத்தில் அழிக்கப்பட்ட மக்கள் மாதிரி தான் நம்முடைய எண்ணம் இருக்குதா, தோற்றம் இருக்குதா, நடவுடபான பாவனை இருக்குதா, பேச்சு இருக்குதா? அப்படி இருந்தா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல என்னை ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே என்று நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல கிருபை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தருடைய 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனம் 6-8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமேன், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சமுதாய சூழ்நிலையில, இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில நோவா எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் மேல கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. எல்லாரையும் அழிச்சிடணும்னு கர்த்தர் நினைக்கும் போது அந்த பூமியை சுற்றி நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எவ்வளோ மனிதர்கள் தோற்றங்கள், இருதயத்தின் நினைவுகள் பொல்லாதவைகளாக, அவருடைய அக்கிரமங்கள் பெருகியதாய் நித்தமும் பொல்லாததாய் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு மனிதனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமேன். யாருக்கு நான் கிருபை பாராட்டலாம், யாரை நான் நேசித்து அவர்களோடு உறவாடலாம் என்பதற்காக கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கும் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்போ பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆண்டவருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்குமா, நமக்கு கிருபை கிடைக்குமா? கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஆண்டவரை எனக்கு கிருபை கிடைக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நம்ம அர்ப்பணித்தாதான் ஆண்டவருடைய வருகையில நம்ம காணப்பட முடியும். இல்லைன்னா எப்படி ஜனங்கள் ஜலப்பிரளயத்தில் அழிக்கப்பட்டார்களோ அதே போல அக்கினி நமக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறது, அதுக்கு தான் போகணும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே என்னை நீர் முன் குறித்தது உண்மையானால் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும்படி நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, நோவாவை போல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நோவா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாரே என்றால் அவருக்கு கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்திருக்கும்.
கிருபை கிடைத்திருக்கும். அவரும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்ட, ஒரு மனுஷனின் நிமித்தம் அவனும் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்போ இன்றைக்கு நம்ம இந்த நோவாவுடைய நல்ல குவாலிட்டிஸ், ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கு காரணமான சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். நோவா நீதிமானாய் இருந்தான். ஆமேன். தன்னுடைய காலத்திலே நோவா அங்க இருந்த அவ்வளோ பேருக்குள்ளே நீதிமானாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போ நீதிமான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்கு. நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய கேரக்டர்ஸ், குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீதிமான் அப்படின்னா ஒரு பாவமும் செய்யாத ஒரு மனுஷன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொய் பேச்சை வெறுக்கிற ஒரு நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் அப்படின்னா உண்மையுள்ள ஒரு மனுஷன். கர்த்தருக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக உண்மையுள்ள ஒரு மனிதன், ஒரு பாவமும் செய்யாத, ஒரு பாவத்தை வெறுக்கிறவங்க தான் நீதிமான் என்று சொல்லப்படும். அப்போ அந்த நாட்களில் நீதிமான் அப்படின்னா நிறைய டெஃபினிஷன். ஆனால் இன்னைக்குள்ள வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீதிமான் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான் நீதிமான். ஆமேன். ஹல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:9. யாராவது ஒருவர் வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே போதும். இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால கழுவி நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீர்களோ நீங்க ஒவ்வொருவரும் நீதிமான்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில், இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் தான். பாவம் செஞ்சிடறோம், தவறி பேசிடுறோம், கோபத்தில் திட்டிடுறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு என்னை ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவுங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கப்படும் பொழுது, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமானாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரு நீதிமானின் நிமித்தம் கர்த்தர் முழு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இந்த 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். காரணம், உன்னை இந்த சந்ததியில் எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு முன்பாக இந்த நோவா நீதிமானாக காணப்பட்டதினால நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள்ள பிரவேசியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொரு நாளும் அப்பா என்னை இரத்தத்தினால கழுவும் என்று சொல்லும் பொழுது நம் ஒவ்வொருவரும் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. பிறக்கும் போது யாருமே நீதிமானாய் பிறக்கல. தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அதுக்கப்புறம் வளர 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 இந்த உலக மாசா பாசங்கள், சிற்றின்பங்கள், உலக காரியங்கள் நாமே நம்முடைய பிள்ளைகளை என்ன செஞ்சிடறோம், சில சமயங்களில் கெடுத்துடுறோம். அப்படி பாவத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஆனா ஏசப்பா விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அப்போ இந்த நோவாவை போல நாமும் நீதிமான்களாய் மாறும் பொழுது கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தமன். உத்தமன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உத்தமன் என்று சொல்லும் பொழுது சிலரை கர்த்தர் உத்தமராக கர்த்தர் சொல்லுகிறார். யோபுவை குறித்து அவன் உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யோசுவாவும் காலேபும் உத்தமமாய் என்னை பின்பற்றினார்கள். ஹல்லேலூயா. அப்போ உத்தமம் என்று சொல்லும் பொழுது பெர்ஃபெக்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெர்ஃபெக்ட் மேன் அல்லது பிளேம்லெஸ், குற்றம் இல்லாதவன், குற்றம் இல்லாதவன், குற்றம் சுமத்தப்படாதவன், ஒரு பரிபூர்ணமான ஒரு முழு மனிதன், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன். ஆண்டவர் சொல்லுகிற ஆபிரகாமை பார்த்து, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப கர்த்தருக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான, ஒரு உத்தமமான, ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு குற்றம் சாட்டப்படாத
ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் மிக மிக முக்கியமானது. அது உத்தமன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நம்ம உத்தமமாய் வாழணும்னு பிரயாசப்படணும். கர்த்தர் அதை அந்த நிறைவேற்றுவார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உத்தமமாய் பின் செல்ல எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, உத்தமமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உமக்கு முன்பாக கரையற்ற ஒரு பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை உண்மையாய் நம்ம பயன்படுத்தணும். அன்றைக்கு 5 தாளந்து ஒருத்தர் கொடுத்தார் ஆண்டவர், 2 தாளந்து ஒருத்தருக்கு கொடுத்தாரு, 1 தாளந்து கர்த்தர் ஒருத்தருக்கு கொடுத்தார். இப்போ 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அதை வைத்து டபுளாக பெருக்கிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் என்ன செஞ்சான்? ஒன்றுமே செய்யாமல் புதைச்சி போட்டான். அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. அப்போ யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு? அதை பத்திரமா, இவனை பத்திரமா கொடுத்ததை கொடுத்துட்டான். அப்போ உண்மையாக தான் இருந்தான்னு சொல்லலை, உத்தமும் சொல்லலை. காரணம், நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம அதை யூஸ் பண்ணணும். தாளந்துகளை யூஸ் பண்ணணும் கர்த்தருக்காக. ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ ஜெப தாளந்து சிலருக்கு கொடுத்துருவார். ஜெபிக்கிறதுக்கு அவங்கள மாதிரி ஜெபிக்க முடியாது. இங்கே இருக்கிறவங்களே எத்தனையோ பேர் ஜெபிக்கிற தாளந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, அது யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ ஆண்டவர் சொல்ல மாட்டார். நம்ம ஜெபித்தா அந்த தாளந்தை யூஸ் பண்ணா உத்தமமானவர் என்று சொல்லுவார். நிறைய பேருக்கு பைபிள் வாசித்து அதை மற்றவங்களுக்கு விளங்க சொல்றதுக்கு தாளந்து கர்த்தர் கொடுத்துருப்பார். அது சொல்லாமல் விட்டா உத்தமமானதே கிடையாது. அப்போ ஒவ்வொன்றிலையும் நம்ம உத்தமமாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆயுசு நாட்கள், எனக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நான் பயன்படுத்துவேன். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நான் கொடுப்பேன் என்று நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அழகா சொல்லுவார், உண்மையும் உத்தமமானவனே. ஆமேன். இந்த யோபுடைய வாழ்க்கையில் இந்த காலேப், யோசுவா, அடுத்தது நம்ம பார்க்குறோமே நோவா, இவருடைய வாழ்க்கையில் உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு முன்பாக, எனக்கு முன்பாக, மனுஷங்களுக்கு முன்பாக நம்ம கொஞ்சம் நடிச்சிடலாம் இல்லையா? நடிக்கலாமா? நடிக்க முடியாதா? அழகா நடிச்சிடலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நம்ம நடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நடிக்கவும் முடியாது. அப்போ ஆண்டவருக்கு முன்பாக உத்தமம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ பர்ஃபெக்ட் மேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ பூரணர் ஆகும்படி நம்ம கடந்து போக வேண்டும். இன்னும் என்னை பூரணமாக்குங்கப்பா. நம்ம ஆண்டவரை மாதிரி பர்ஃபெக்டாக இல்லைனாலும் உங்களை போல மாற, அந்த உத்தமமாய் மாற எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி பூரணராகும்படி கடந்து போக வேண்டும். ஆமேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது he walked with God. ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு மனிதன். ஆமேன். இந்த நோவா எப்படிப்பட்டவர்? ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறவர். நான் யோசித்து பார்த்தேன், இவருடைய தாத்தாவுக்கு தாத்தா நினைக்கிறேன் ஏனோக்கு, அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். இவருக்கு சின்ன வயசுலேயே என்ன சொல்லியிருப்பாங்க? ஏனோக்கு தாத்தா இருந்தாரு, அவர் தேவனோடையே சஞ்சரித்து கொண்டே இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிட்டாரு? காணாமல் போயிட்டாரு. ஏசப்பாவுக்கு அவரை அனுப்புறதுக்கு இஷ்டம் இல்லை. இப்போ நம்ம சண்டே கிளாஸ்ல அப்படிதான் சொல்லி கொடுப்போம் இல்லையா? ஆண்டவர் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம், போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஏனோக்கு சொன்னாராம், நான் வீட்டுக்கு போகிறேன் ஏசப்பா, டைம் ஆச்சு, வீட்டில் எல்லாம் தேடுவாங்க. நான் ஆண்டவர் சொன்னாராம், நீங்கள் வேணாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என் கூடயே வந்துரு அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாராம். அப்படி ஒரு கற்பனை கதையை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். உண்மை அதுதான். ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிட்டார். இதை கண்டிப்பாக சந்ததியா நோவாக்கு கேள்விப்பட்ட உடனே அவருக்குள்ளே ஒரு ஆசை. அப்போ ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்திருந்தால் நான் ஏன் நடக்கக்கூடாது, நான் ஏன் சஞ்சரிக்கக்கூடாது, நானும் ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பேன் என்று சொல்லி அந்த எண்ணம் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே உள்ள வந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். கேள்விப்பட்டவங்க நிறைய பேர் கேட்டதோடு நின்றுட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா மெத்தூசலா கேள்விப்பட்டார், சஞ்சரித்தார்னு எழுதலை. லாமேக்கு கேள்விப்பட்டார், சஞ்சரித்தார்னு எழுதலை. ஆனால் இவருக்கு ஆசை, நானும் சஞ்சரிக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். அந்த தேவனை பற்றி கூட இவருக்கு தெரியாது. ஆனால் கேள்விப்பட்ட தெய்வத்தை குறித்து கேள்விப்பட்டு அவரோடு சஞ்சரிக்கணும் என்கிற எண்ணம் இந்த மனுஷனுக்குள்ள, நோவாவுக்குள்ள வந்தது. அவர் சஞ்சரித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எத்தனையோ பேரை கேள்விப்பட்டுட்டே இருக்கோம்.
பைபிளில் இருக்கிற பக்தர்கள், புதிய ஏற்பாட்டு பக்தர்கள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கு. ஆனால் நமக்கு தான் ஃபாலோ பண்ண முடியலை. இன்றைக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கணும்னா நம்ம அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கணும். சஞ்சரிக்கிறவர்கள்னா அவரோடு பேசுகிறவர்களாக, அவரோடு நடக்கிறவர்களாக. அப்போ ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிற இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். அதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிறது. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு அப்படியே ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இப்பொழுது இறங்கி வாரும், இப்பொழுதே அக்னி இறங்கட்டும், அப்படிப்பட்ட ஜெபம் கிடையாது. தேவனோடு சஞ்சரிக்கிறது, அவரோடு பேசுகிற ஒரு அனுபவம், அவரோடு பழகுகிற ஒரு அனுபவம். யோபு புத்தகத்தில் கூட இருக்கும், நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும். அப்போ பழகுகிற ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி, மணவாளன் மணவாட்டி நம்ம. அப்போ நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும்? சின்ன பிரச்சனைனாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லுவோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைனாலும் சொல்லணும். நிறைய பேர் பிரச்சனையும் சொல்லிடுவோம், சந்தோஷத்தை ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுறதில்ல. அப்போ சந்தோஷத்தையும் சொல்லணும், பிரச்சனையும் சொல்லணும், உங்க இருதயத்தை அழுத்துறதையும் சொல்லணும், தேசத்தில் நடக்கிற பிரச்சனையும் சொல்லணும். எதுனாலும் நம்மால எதுவும் செய்ய முடியாது, கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய பேச்சு எல்லாமே அவரோடு கூட தொடங்கி அவரோடு கூட முடிக்கிறது தான் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமேன். சில இடங்களில் போட்டிருக்கோம், இன்று நீங்கள் ஜெபம் பண்ணினீர்களா? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம்? ஜெபம் என்பது ஒரு வாழ்க்கையாக மாறணும்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய லைஃபே இதுதான், ப்ரேயர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? போகிறேன்ப்பா, என் கூட வாங்க அப்படின்னு, அப்புறம் வந்துட்டேன்ப்பா, ஏசப்பா வந்துட்டேன், சாப்பிட்றேன், இதை ஆசீர்வதித்து கொடுங்க, இந்த தண்ணியை குடிக்கிறேன், இதை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த போகிற வழியில் மோகன் சிலாசரஸ் அண்ணன் சொல்லுவாங்க, நியூஸை போட்டு பார்த்துட்டு இந்த சினிமா நடிகர்களை ரட்சி ஆண்டவரே, அந்த நியூஸில் வர்ற அரசியல் தலைவர்களை ரட்சி ஆண்டவரே, அப்படி சொல்லிகிட்டே இருங்க. அரசியல் தேர்தல் நடக்குது, இப்போ நிறைய குழப்பம் நம்முடைய நாட்டில். பதவியை தான் காப்பாற்றிக்கிறாங்களே தவிர மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணமே யாருக்குமே இல்லை, அங்கேருந்து இங்கே வரைக்கும் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். அப்போ நடக்கிற காரியங்களை பாருங்க ஏசப்பா. பஸ்ஸில் போகும்போது எவ்வளோ மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பஸ்ஸில் போனால் நிறைய தவறுகளை பார்க்கலாம். நிறைய பேர் தவறாக ஃபோன் பேசிட்டு வர்றாங்க, மொபைலில் அந்த வாலிப பிள்ளைங்களை இடிச்சிட்டு வர்றாங்க. தவறானவர்கள் கூட வந்து வேற மக்கள்னா கூட கணவன் மனைவி போல உட்காந்து போயிட்டு வர்றாங்க. ஆஃபீஸ் போகிறவங்க வர்றவங்க தவறான பழக்கம், இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி எரிச்சல் வரும். எரிச்சலில் முகத்தை சுழிச்சிட்டு பார்த்துட்டு போகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், இவங்களை ரட்சி ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா அப்படி சொல்லி ஒரு ஜெபம் போல ஆண்டவரிடத்துல ஒரு பழகுற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படி இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். எப்படி நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்தானோ, ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தானோ, அதே போல நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறணும். முழங்கால் போட்டு அது கொஞ்ச நேரம் நம்ம காலையில் நைட்டு, ஆனால் மற்ற நேரங்களில் நடக்கும்போது, போகும்போது, வரும்போது நம்ம பேசிகிட்டே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தடுமாற்றத்தை உண்டாக்குறது இந்த செல்ஃபோன் தான். எனக்கே நான் நிறைய காரியங்களில் பார்க்குறேன், நம்ம ஜெபம் நேரம் அந்த நேரம் பார்த்து ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னா இது என்ன மெசேஜ்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒரு மெசேஜ் கேட்கலான்னு போகிறோம். யூடியூப்பில் போயிட்டா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காரியங்கள், உடல் நலத்தை பேணுவது எப்படி வருது, அதுக்கப்புறம் அழகு குறிப்பு வருது, என்னென்னவோ வருது. டைம் பார்த்தா திடீர்னு பார்த்தா 1 hour ஓடி போயிடுது. ஆனால் ரொம்ப தேவையில்லாத காரியங்களில் நம்ம ஈடுபடுறோம். அந்த நேரத்தில் ஆண்டவரோடு உறவாடுகிற நேரம் குறைந்து விடுகிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஏசப்பா, நான் கொஞ்சமாவது உங்களிடத்துல பேசிகிட்டே இருக்கணும். எப்போவுமே என் வாழ்க்கை ஜெபம் என்பது ஒரு என்ன சொல்ல பாரம்பரியம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையாக மாறட்டும்ப்பா, என்னுடைய சுவாசமாக மாறட்டும் என்று நம்ம ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும். இந்த நோவாவுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு மனிதன். 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14. இந்த 13ஆம் வசனத்தில் இருந்து ஆண்டவர்
இந்த நோவாவோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு மனிதன் தான் நோவா. கரெக்டா இல்லையா? தேவனோடு அவன் பேசுறது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனோடு கூட பேசினார். இது ரொம்ப முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு பேசுகிறது ஒரு அனுபவம், தேவன் நம்மோடு கூட பேசுகிறது இன்னொரு அனுபவம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட நம்ம பேசணும். அதே வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற காதுகளாய் நம்முடைய காதுகள் மாறணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை. அப்போ சத்தத்தை கேட்கிற அனுபவம் ஒரு முக்கியமான அனுபவம். நிறைய நேரங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போய் உனக்கு உன்னோடு கூட போதித்து உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையிலேயே பாருங்க, அநேக சந்தர்ப்பங்கள்ல கர்த்தர் பேசுகிறாரு, ஆனா அந்த பேச்சை நம்மால என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. காரணம், உலக பேச்சே நிறைய காதுல கேட்டுட்டு இருக்கு. உலக மனிதருடைய பேச்சு தான் நம்முடைய காதுகள்ல நிறைய கேட்குது. ஆனா இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே உங்க வார்த்தை கேட்கிற ஒரு இருதயமாக என்னுடைய செவிகள், என்னுடைய இருதயம் திறக்கப்படுவதாக. ஆமேன். ஆண்டவர் அழகா, அன்னைக்கு சாமுவேல் ஆண்டவர் பேசினா கூட அவனால் என்ன செய்ய முடியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது ஆண்டவர் தானா ஏலியா, புரிந்து கொள்ள முடியல. இன்னைக்கு நிறைய சந்தர்ப்பங்கள்ல பேசுற பேச்சு, இருதயத்துல வர்ற தோன்றுகிற எண்ணம்லாம் இது கர்த்தர் கொடுக்கிறதா, பிசாசு கொண்டு வரானா? இது கர்த்தரால் வருகிறதா, இல்ல உலக எண்ணம் எனக்குள்ளேயே என்னுடைய எண்ணமா என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவரிடத்துல கேட்க போற, ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்கிற ஒரு காதுகளை எனக்கு தாங்க. ஆமென். உங்க சத்தத்தை நான் கேட்கணும். நீங்க நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை சொல்லும் பொழுது அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறதுன்னா, அன்றைக்கு டைரக்டா பேசிட்டார், நோவாவே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு பேசினார். இன்றைக்கு அப்படியா பேசுவார்? உங்க பேரை சொல்லி, எல்லாரையும் பேரை சொல்லி அப்படியா கூப்பிட்டு பேசி கொண்டு இருக்கிறார்? இல்ல. சில சமயங்கள்ல சில அனுபவம், அந்த வரம் பெற்ற தேவ ஊழியர்கள் மூலமாய் பெயர் சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். உண்மைதான், அது நடக்குது. ஆனா அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசுவது இந்த வேத வசனங்கள் மூலமாகத்தான். ஆமேன். இங்க வரும்போது நிறைய பைபிள் ஸ்டடி மூலமா, டியூஸ்டே பிரேயர்ஸ் மூலமா ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நிறைய பேர் போகும்போது சொல்லிட்டு போறாங்க, கர்த்தர் என்னோடே பேசினார், எனக்கே பேசினார். உண்மையிலே அது கர்த்தர் பேசுவார். அதை நமக்குன்னு எடுத்துக்கொள்ளணும். சில மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு பெண்கள் கூட்டத்துக்கு போயிருக்கும்போது அன்றைக்கி நான் ஒரு செய்தி நான் சொல்லும்போது, ஒரு மாமியார் ஒரு வந்திருந்தாங்க, அவங்க மருமக வரலையாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு நீங்கள் பேசின பேச்சு என் மருமகளுக்கு தான் பேசுனீங்க, மருமகளுடைய தாயாருக்கு தான் நீங்கள் பேசுனீங்க. அதாவது என்ன சொன்னேன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வாழ விடுங்க, அங்கே போயிட்டு திரும்ப திரும்ப குழப்பம் உண்டு பண்ணி உங்கள் பிரச்சனையை வராதிங்கன்னு சொல்லி பெண்களுக்கு ஆலோசனை. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய மருமகளுடைய தாயாருக்கு தான் நீங்கள் பேசுனீங்க, கரெக்டாக பேசுனீங்கம்மா, அதனால நாளைக்கு நான் உங்களை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன், இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேசுங்க அவங்களுக்கு. அப்போ பாருங்க, இந்த அம்மாவுக்கு தனக்கு தான் எடுத்துக்க முடியலை, அடுத்தவங்களுக்கு. இன்னைக்கு அப்படிதான், என்னோட தான் பேசினான்னு சொல்றது இல்லை, என் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இன்னைக்கு வந்திருந்தா சூப்பரான பாயிண்ட்டு, என் மனைவி மட்டும் இன்னைக்கு வந்திருந்தா அவளுக்கு கர்த்தர் கரெக்டாக பேசினாரு, என் பிள்ளைகள் மட்டும் இன்னைக்கு வந்திருந்தா இன்னைக்கு நல்லா திருந்தி இருப்பாங்க. அப்படிதான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. யார் யாரோட எப்படி பேசணுமோ கர்த்தர் பேசுவார். பிள்ளைகள்கிட்ட பேசணும்னா அது எப்படி வேணா பேசுவார், கணவனிடத்துல பேசணும்னா எப்படி வேணா பேசுவார். ஆனால் இன்றைக்கு பேசின வார்த்தை எனக்கு நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு ஆசீர்வாதம். ஆமேன். அதே போல பைபிள் படிக்கும்போது நோவாவுக்கு தானே கர்த்தர் பேசினாரு, ஆபிரகாமுக்கு தானே கர்த்தர் பேசினாரு. இன்னைக்கு அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு விட்டுறோம், எஸ்தருக்கு தானே பேசினாரு. இல்லை, நம்ம பைபிள் படிக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த வார்த்தை கரெக்டா நமக்கு என்பதை அதை கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். ஆமேன். நிறைய காரியங்கள் கர்த்தர் பேசிட்டே இருக்கிறது போல தோணும், ஆனா அந்த நேரத்துக்கு ஏற்ற வார்த்தை,
சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற வார்த்தை, நம்ம என்ன பாதையில் போகிறோம் அதை பிரிக்கிற ஒரு வார்த்தை, நீ இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லுகிற வார்த்தை, இது நமக்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் வேணும். ஆமென். அப்போ ஆண்டவரிடத்துல கேட்கணும், இன்னைக்கு நீங்கள் என் கூட பேசுங்கப்பா, பைபிள் வாசிக்க போகிறேன், நீங்கள் என் கூட பேசுங்க, உம்முடைய வார்த்தையை நான் கேட்கணும், நீங்கள் தான் பேசுகிறீங்கிறத நான் அறிந்து கொள்ளணும் என்கிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. அன்னைக்கு நோவாவோடு கூட கர்த்தர் பேசினார். அந்த பேச்சு கரெக்டாக பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் அவருக்கு கிடைத்தது. ஆமென். அடுத்தது பாருங்க 22ஆம் வசனம். 22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, கேட்டான், வார்த்தையை கேட்டான், கேட்டுட்டு அமைதியாக இருந்திருக்கலாம். ஜலப்பிரளயம் வரணும். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அது வரைக்கும் என்ன இல்லையா, ஜலப்பிரளயம், மழையே வந்ததில்லை. அப்போ இவனும் பார்த்ததில்லை மழையை. அப்போ மழை வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம், மழையா, அது என்ன, அது எப்படி வரும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு, இதுக்கெல்லாம் போய் இந்த போட்லாம் செய்ய முடியாது ஏசப்பா, வேற வேலையை பாருங்க, நீங்கள் தான் அவ்வளோ பெரிய ஆளாச்சே, இவ்வளோ அழிக்க முடிந்த உங்களால் ஒரு போட்டை அப்படி கொண்டு வைக்க முடியாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த நோவா பார்த்ததில்லை, கேட்டதில்லை அது வரைக்கும். ஆனால் கர்த்தர் சொன்ன உடனே அப்படியே செய்தார். ஆமென். கொப்பேர் மரத்தால் ஒரு பேழை உண்டு பண்ணு, உடனே போய் என்ன பண்ணியிருப்பான், கொப்பேர் மரம் எங்கே இருக்குன்னு பார்த்து வெட்டி எடுத்துட்டு வந்திருப்பான். அளவு சொல்கிறாரு ஆண்டவர், இவ்வளோ இருக்கணும், 300 முழம் என்றெல்லாம் சொல்கிறார், 60 முழம் 50 முழம் உயரம் எல்லாமே ஆண்டவர் சொல்லும் பொழுது அவ்வளோத்தையும் அப்படியே பர்ஃபெக்டாக கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே. நீ போட்டை உருவாக்குறது மட்டும் இல்லை, உள்ளும் புறமும் என்ன செய்யணும், கீழ் பூசணும். அது எதுக்கு, தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. என்னெல்லாம் அவ்வளோ அழகாக டைரக்ஷன் கொடுக்குறாரு. அப்படியே நோவா செய்து முடித்தான். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய வீடு, நமக்கு ஏற்கனவே அடிக்கடி நம்ம பிரதர் சொல்லுவாங்க, பெரிய வீடு, கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு, மணலின் மேலே உள்ள வீடு, காற்று அடித்தது, பெருவெள்ளம் வந்தது, ஒரே ஒரு வீடு நிலைத்து நின்றது. காரணம் என்ன, ஆண்டவரே சொல்லுவார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் அந்த அசைக்கப்படாத வீடு. ஆமென். பெருமழை வரலாம், காற்று வரலாம், போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், ஆனால் வார்த்தையின்படி செய்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. பைபிள் வாசிப்பவர்கள் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லப்படலை, அதன்படி நடக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நோவா அந்த பண்ணணும், திட்டமிடணும், செய்து முடிக்க வேண்டும். ஆமென். நிறைவேற்றி முடிக்க வேண்டும். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீ பண்ணுப்பா, இப்படி இப்படி பண்ணணும், அப்படியே செய்து முடித்தார். சாலமோனுக்கு கர்த்தர் சொன்னார், அப்படியே ஆலயத்தை கட்டி முடித்தார். எஸ்ராவுக்கு சொன்னார், அப்படியே செய்து முடித்தார். வேதத்தில் பாருங்க, கர்த்தர் யாருக்கெல்லாம் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரோ அதெல்லாம் அவங்க அப்படியே செய்து முடித்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலை, நமக்கு கொடுத்த காரியங்கள், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார், பிளான் பண்ணி வைத்திருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் நம்ம செய்கிறோமா, அதன்படி நடக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ எந்த அளவுக்கு பைபிளை நம்ம ரீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போதான் ஆண்டவருடைய பார்வையில், கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதில் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் 7ஆம் அதிகாரத்தில், நீ எல்லா சுத்தமான எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக ஏற்றுப்பா, அதோடு சேர்த்து சுத்தம் இல்லாத பிராணிகளையும் ஏற்றுன்னு சொல்கிறார். நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், என்ன ஆண்டவரே, சுத்தமானதை ஏற்றுறது ஓகே, அசுத்தமானதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் எப்படி நான் ஏற்றுறது, இது கூட எப்படி ஏற்றுறது, இதுக்குள்ளே நாங்களும் எப்படி இருக்கிறதுன்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் அவன் கேள்வியே கேட்கல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே பிளைண்டா அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆமென். இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கறதுனால தான்
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது எப்படிப்பா செய்ய முடியும், இது இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா, இது இப்படி செஞ்சா நான் இப்படி பண்ணிடுறேன், இப்படி ஆண்டவருக்கே நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். அதனால தான் நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் இந்த நோவா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே அவன் செய்தான், எல்லாத்தையும் ஏற்றிட்டான். கட்டளையிட்ட படி எல்லாத்தையும் அவன் செய்து முடித்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது இவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற, நோவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 11:7 வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். போதும். இந்த நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணினார். காரணம் என்னன்னா விசுவாசம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசம், கர்த்தர் காரியங்களை செய்து முடிப்பார் என்கிற ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜலப்பிரளயம் இருந்தது தெரியாது அது வரைக்கும். ஆனால் அப்படியே விசுவாசத்தோடு தான் கீழ்ப்படினான். ஒரு கீழ்ப்படுதல் எப்போ வரும்னா, கர்த்தர் மேலே விசுவாசம் வரும்போது தான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணமே வரும். வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறோம், நான் இனி இப்படி செய்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை விசுவாசித்தா தானே கீழ்ப்படிய முடியும். அப்போ இந்த நோவாவுக்குள்ள விசுவாசம் நிறைய இருந்துச்சு, நிறைய விசுவாசம். விசுவாசத்தினாலே நோவா அவன் பேழையை கட்டுவதற்கு கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. அதனால தான் அவனுடைய குடும்பத்தையே ரட்சித்து கொண்டான். விசுவாசம் வந்ததுனால அடுத்தது என்ன நடக்குது, தன்னுடைய குடும்பத்தையே ரட்சித்து கொண்டான். அதனால தான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய விசுவாசம் அவருடைய குடும்பத்தை ரட்சிக்கும். ஆமென். நீங்க விசுவாசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஒரு நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு விசுவாசித்தான், அவன் முழு குடும்பமும் பேழைக்குள்ளே காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு சகேயு ஆண்டவரை விசுவாசித்தான், அவனும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. ஒரு சிறைச்சாலை தலைவன் விசுவாசித்தான், அவனும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. ஒரு யோசுவா விசுவாசித்தான், அவனும் அவனுடைய வீட்டார் முழுவதும் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் மாறினார். இன்னைக்கு ஒருவேளை சூழ்நிலையில் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். பிள்ளைகள், கணவன், மனைவி ரட்சிப்புக்குள்ள, சரியான ரட்சிப்புக்குள்ள வராமல் இருக்கலாம். நீங்க விசுவாசித்தால் கண்டிப்பா அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். அவர்களை கர்த்தர் பேழைக்குள் அன்றைக்கு சேர்த்தது போல கர்த்தர் அவர்களை ரட்சித்து கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள கர்த்தர் கண்டிப்பா கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 பேதுரு 2:5. போதும். ரொம்ப அருமையான ஒரு வசனம், நீதியை பிரசங்கித்த நோவா. ஹல்லேலூயா. நோவா அவனுடைய கேரக்டர் என்னன்னா, நீதியை பிரசங்கித்தான். எப்போ பிரசங்கித்திருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. முழு உலகத்துக்கும் நீதியை அவன் பிரசங்கித்தான். எப்போ பிரசங்கித்திருப்பான்? எப்போ பிரசங்கித்திருப்பான்? ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு யாருமே இல்லையே, யாருக்கு போய் முழு உலகத்துக்கு பிரசங்கிக்கிறது? ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், சீக்கிரத்திலே மனுஷனை அழிக்க போறேன், சீக்கிரத்தில் ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று சொன்ன பொழுது பேழையை கட்டிக்கிட்டே இருந்திருப்பான் இல்லையா? கட்டும்போது மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? என்னப்பா நீ கட்டுற அப்படி கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பான்? நீங்கள்லாம் அக்கிரமம் செய்கிறீங்க, நீங்கள் இன்னைக்கு நீங்கள் திருந்திருங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் ஒரு ஜலப்பிரளயத்தை அனுப்ப போறார், இந்த பேழைக்குள்ள வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம். சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? கண்டிப்பா சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட 100 வருடங்கள் அவர் நீதியை பிரசங்கித்தார்.
1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எவ்வளோ வருடங்கள் அவன் நீதியை பிரசங்கித்து கர்த்தருடைய சமூகத்தில் அவன் காணப்பட்டான். முதல்ல பிள்ளைகளுக்கு பிரசங்கித்திருப்பான். 3 பிள்ளைகள் பிறந்துச்சு, அவங்களுக்கு பிரசங்கித்து பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்தி இருப்பான். அதுக்கு பிறகு இந்த ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகு ஃபுல்லாக மக்களுக்கு பிரசங்கித்து 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 அந்த 600வது வயது வர்ற வரைக்கும் நீதியை அவன் பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி நம்ம பிரசங்கிக்க வேண்டும். நீங்கள்லாம் பிரசங்கர், உங்களுக்கு தான் அந்த வேலை அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லணும். நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஏசு ஏசுன்னு ஓடுறீங்களே எதுக்காக? கேட்டிருக்காங்களா இல்லையா? பைபிளை தூக்கிட்டு எங்கே போகிறீங்க, ஏன் போகிறீங்க கேட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம், ஆண்டவரை நம்புங்க, அவர் தான் நமக்காக பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், இன்னும் ஒரு நாள் வரப்போகுது, திரும்ப வரப்போகிறார், இந்த உலகத்தை அழிக்க போகிறார். அப்போ ஆண்டவரோடு கூட நம்ம போகணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் நீதியை பிரசங்கிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவருடைய வருகை, 2ஆம் வருகை வரப்போகுது. ஆண்டவர் சொல்லிட்டார், நோவா காலத்தில் இருந்தது போல தான் மக்கள் இப்போவும் இருக்கிறாங்க. ஆனால் நான் வரப்போகிறேன், சீக்கிரம் வரப்போகிறேன், மனுஷகுமாரன் வரப்போகிற நாளையாவது நிமிஷத்தையாவது யாரும் தெரியாது. அதனால் விழித்திருங்கள். விழித்திருக்கிறது எப்படி? ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். அதான் ஒரு அருமையான பக்தன் பாடுவார், வெறுங்கையாய் ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறுங்கையாய் வெட்கத்தோட ஆண்டவா எப்படி நான் உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன். அப்போ ஆண்டவரிடத்துல ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கம் திருப்புறது நம்முடைய கடமை. நம்மளை ஏன் ரட்சித்திருக்கிறார்? அவரை பற்றி சொல்ல, அவரை பற்றி அறிவிக்க, அவருடைய விடுதலையை சொல்ல, ரட்சிப்பை சொல்ல, அநேகர் தேவன் பக்கம் திருப்பதான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், இந்த பைபிள் ஸ்டடிக்கு கொண்டு வந்திருக்கிறார். கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, மாதத்துல ஒருத்தருக்காவது கர்த்தரை பற்றி சொல்லிடணும். மாசத்துக்கு தான் நான் சொல்றேன், அது ரொம்ப கம்மி. ஆனா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது யாராவது ஒருத்தருக்கு நான் சொல்ல கிருபை தாங்கப்பா சொல்லி நீங்க இந்த சுகமளிக்கும் கூட்டத்துக்கெல்லாம் நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தொற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீதியை பிரசங்கிக்கணும், நோவாவை போல பிரசங்கிக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியா நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவ்வளோ அழகா அந்த பேழைக்குள்ள வச்சு காப்பாத்தி கீழே இறக்கி விட்டுட்டாரு. இறக்கி விட்ட உடனே அடுத்தது நம்ம என்ன செய்கிறது? நம்ம என்ன பண்ணலாம்? இவங்களுக்கெல்லாம் எப்படி ஷெட் அடிக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு வீடு போடணும், ஒரு கூடாரம் போடணும், அப்படியெல்லாம் நினைக்கல. முதல்ல அவர் பலிபீடம் கட்டினார், கர்த்தரை தொழுது கொண்டார், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார், பலி செலுத்தினார். உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலின்னு இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்தணும். எப்படி அழகா நோவா முதல்ல பலிபீடம் கட்டினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் நம்மை விடுவிக்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் நம்மை தப்புவிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள். குஷ்டரோகம் 10 பேருக்கு சுகமாக்குனேனே, ஒருத்தன் தான் வந்திருக்கிறியா, மற்ற 9 பேர் எங்கே? அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நன்றி எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணாமலே எழும்புறாங்க, துதிக்காமல் எழும்புற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? எழும்பும் போது ஐயோ கடன் பிரச்சனை இவ்வளோ இருக்கே, இது என்ன செய்யறது, இன்னைக்கு நான் எதை செய்யறது, எதை பண்றது? நீ இன்னைக்கு உயிரோட எழும்பி இருக்கிறியே, அந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாம. அப்ப ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது உங்க காலை கீழே வைக்கும் போது சொல்லுங்க, கால் நடக்கிறேனப்பா, என் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுதே, என் கண் பார்க்குதே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இன்னைக்கு மரணத்துக்குள்ள போயிட்டே இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு கேன்சர் வியாதிகள், எத்தனையோ பேருக்கு கிட்னி ப்ராப்ளம். எவ்வளோ பேர் வந்து சொல்றாங்க, ஜெப குறிப்பு அனுப்புறாங்க தெரியுமா? நீ இது இமெயிலில் வர்ற லெட்டர்ஸ், தனிப்பட்ட விதத்தில் வருகிற லெட்டர்ஸ்
ஃபோன் பண்றாங்க. எவ்வளோ பிரச்சனைகள், நிறைய பேர். சமீபத்தில் பார்த்தா நிறைய ஊழியக்காரருடைய மனைவிகளுக்கு கேன்சர். எவ்வளோ பிரச்சனை. ஏன்னா ஊழியக்காரனை தொட முடியாது. ஊழியக்காரன் மனைவியை தொட்டாச்சுன்னா இவர் சோர்ந்து போயிடுவார். இப்படி பல விதங்களில் சாத்தான் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கான். கொள்ளை நோயை பரப்பி விட்டுட்டு இருக்கான். ஆனா உங்களை என்னை கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார், ஜீவன் தந்திருக்கிறார். ஆமேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். எவ்வளோ பேருக்கு ட்ரெஸ்ஸு இல்லை. கர்த்தர் நமக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கிறார். அழகழகாய் சாலமோன் கூட அவ்வளோ உடுத்துனதில்லை, அவ்வளோ அழகாக உங்களை உடுத்துவிக்கிற தேவன். அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை துதிக்கணும். எப்பெல்லாம் பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகள் மாறுதோ நன்றி பலி செலுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திர காணிக்கைகளை நம்ம செலுத்தணும். ஆமேன். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் அற்புதம் நடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர காணிக்கை செலுத்துறதுக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க, அவ்வளோ பேர். ஒரு குறிப்பிட்ட போதகருடைய நாளில் அப்போ என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருந்தாலே உங்களால் இயன்ற ஸ்தோத்திர காணிக்கை 10 ரூபா போதும். முன்னாடி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பலிபீடத்தில் செலுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாராம். பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் சர்வீஸில் எவ்வளோ நேரம் அப்படி லைனாக, பெரிய சர்ச், புது சர்ச். நான் ஒரு முறை பல வருடங்களுக்கு முன்பாக போனேன். அவ்வளோ கூட்டம் முன்னாடி வந்து ஸ்தோத்திர ஆராதனை செலுத்துறதுக்கு, பலி செலுத்துறதுக்கு. காரணம் கர்த்தர் கொடுத்தா உடனே அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது. ஒரு பக்கம் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி, இன்னொரு பக்கம் நம்மளால் இயன்ற காணிக்கைகள். கொஞ்சம் நாளும் உள்ளத்தில் இருந்து, அப்பா எனக்கு சுகத்தை கொடுத்தீங்களே, ஜீவனை கொடுத்தீங்களே, அற்புதம் செஞ்சீங்களே, என் பிள்ளைகளை வாழ வச்சிருக்கிறீங்களே என்றெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி பலிபீட செலுத்தி ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆமேன். நோவா வெளியே வந்த உடனே பிள்ளைகளுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு அன்னைக்குரிய காரியத்தை பற்றி பார்க்கல. முதல்ல என்னை வெளியே கொண்டு வந்த தேவனை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் எப்போவுமே முதலாவது நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரமாக வச்சுக்கோங்க. நேராக எழும்பி போய் கிச்சனுக்கு போகாதீங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு ஃபுல்லாகவே பிரச்சனை தான் இருக்கலாம், வேலை இருக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ நோவாவுடைய வாழ்க்கையில் பாருங்க, நிறைய நல்ல குணம், நிறைய நல்ல குணம். ஆனால் சில கெட்ட குணமும் இருந்துச்சு. எல்லாமே மனுஷன்தான் அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் வானத்துலேருந்து கீழே விழலை, ஆனால் மனுஷன்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நம்மளும் இப்படி இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இதனால சந்ததி பாதிக்கப்பட்டது. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 9:21. திராட்சை ரசம் குடித்து, அந்த நாட்களில் அவங்கெல்லாம் திராட்சை ரசம், ஒவ்வொருத்தர் இஸ்ரவேல் தேசத்தில் இப்போ போனால் கூட எல்லார் வீட்லேயும் திராட்சை ரசம் இருக்கும், திராட்சை செடி இருக்கும். அவங்க அந்த திராட்சை பழத்தை எடுத்து அவங்களுடைய மெயின் ஆகாரமே திராட்சை ரசம் தான். கல்யாணத்தில் திராட்சை ரசம் தான் நமக்கு தெரியும், காணா ஒரு கல்யாண வீட்டில் அதுதான். ஆனால் திராட்சை ரசம் அவன் என்ன செஞ்சான்னா நிறைய குடித்து வெறி கொண்டு வஸ்திரம் விலகுனது கூட தெரியாம அவன் படுத்திருந்தான். அப்போ அவன் பண்ண பெரிய மிஸ்டேக், வெறி கொண்டான். அப்போ உலக காரியங்கள், உலக ஆசா பாசங்கள் மேலே அதிகமாக ஆசை கொண்டு அது நிமித்தம் வெறி கொண்டு, அது நிமித்தம் கண்களே மங்கி போயிடும். பார்த்துருக்கீங்களா? என்ன நடக்குதுன்னே தெரியும். எனக்கு வஸ்திரம் விலகுனது கூட தெரியல. பொதுவாக பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க காதலுக்கு கண் இல்லைன்னு. அவங்க வந்து நினைப்பாங்க பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகமே இருட்டுங்கிற மாதிரி தான் பண்ணுறது யாருமே பார்க்கல, தப்பு பண்ணுறது யாருமே பார்க்கலன்னு ஒரு பக்கம் நினைப்பாங்க. தான் பண்ணுறது தப்பே இல்லைன்னு நினைப்பாங்க. தான் செய்கிறது என்னதுன்னே தெரியாது. எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறம். அப்போ இவனும் முதல்ல வெறி வருது அப்படிங்கும் போதே கொஞ்சம் கவனமாக நிறுத்தி இருக்கணும், ஆண்டவரை நோக்கி ஜெபித்து இருக்கணும். ஆனால் வெறி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, லௌகீக காரியங்களில் வெறி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அளவுக்கு அதிகமான ஆடம்பரம் வாழ்க்கை, அளவுக்கு அதிகமான ஆசை, அளவுக்கு அது பெருந்திண்டின்னு என்னது, எப்போ பார்த்தாலும் எதையாவது சாப்பிடணும், எதையாவது உடுத்தணும்,
என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், இப்படி உலக காரியங்களுக்காகவே கவலைப்பட்டு வெறி கொண்டு அதுவே நம்முடைய நோக்கம். கடைசியில் என்ன ஆயிரும்னா கண்ணை மறைச்சிரும், வேற என்ன செய்யணுங்கிறத மறந்துடும். செய்யணுங்கிறதே மறந்துட்டு கடைசியில் நம்ம இப்படிதான் கேவலமாயிரும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே அவ்வளோ பெரிய நீதிமான் கூட கடைசி காலத்தில் பார்த்தா வெறி கொண்டு அவன் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், அந்த இடத்துல மனைவி உயிரோடு இருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. மனைவி இருந்திருந்தால் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, வஸ்திரத்தை கணவனுடைய நிர்வாணத்தை மூடி இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. ஒருவேளை மனைவி இருந்திருந்தா அவள் அந்த பொறுப்பை செய்யாமல் தவறிட்டாளா நமக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு மனைவியுடைய கட்டாய கடமை தன்னுடைய கணவனுடைய காரியங்களில் கேர்ஃபுல்லாக இருந்து கணவனுடைய குற்றம் குறைவுகளை என்ன செய்யக்கூடாது, வெளியில் போய் சொல்லி. இன்றைக்கி நீங்கள் போய் சொல்லிடுவீங்க, நாளைக்கு அந்த கணவனை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் இப்படிப்பட்டவர் தானே, அப்படி பேசுவாங்க. அதனால் நிர்வாணத்தை மூடுகிற ஒரு மனைவிகளாக இருக்க வேண்டும். அன்னைக்கு அப்படி மூடி இருந்தால் பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் பார்த்தாங்க. பிள்ளைகள் பார்த்ததும் ஒரு பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது, யார் வேணா பார்ப்பாங்க. ஆனால் பார்த்ததை ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், ஐயோ அப்பா இப்படி படுத்திருக்கிறாரு, அவன் சின்ன பையன். இப்போ முதல் பையன் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சேம் காம் யாப்பேத். யார் முதல் பையன்? நோவாக்கு. சேம் காம் சேம். நம்ம அப்படி தான் நினைப்போம், சேம் தான் ஃபஸ்ட்டு பையன்னு. ஆனால் அப்படி கிடையாது. யார் ஃபஸ்ட்டு பையனா, யாப்பேத் தான் ஃபஸ்ட்டு பையன். அந்த யாப்பேத் தான் முதல் பையன் அப்படிங்கிறதுக்கு ஆதியாகமம் 10:21 சொல்லப்பட்டு இருக்கிறது. யாப்பேத் என்கிறவன் தான் மூத்த பையன் சொல்லி அதை எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிங்க. ஆதியாகமம் 10:21. மூத்தவனாகிய யாப்பேத். அப்போ அது அவர் தான் முதல்ல. அப்புறம் சேம், அதுக்கப்புறம் தான் காம். இது சின்ன பிள்ளை இல்லையா? இப்போ சின்ன பிள்ளை என்னதான் செய்யும், பார்த்துட்டு ஓடி அண்ணன்மார்ட்ட தான் சொல்லும். அவன் பண்ணதும் தப்பு கிடையாது. அந்த பிள்ளைங்க அவங்க பெரிய பிள்ளைங்கனால அவங்களுக்கு தெரியுது தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கக்கூடாது என்று சொல்லி அதை எடுத்துட்டு மூடி போட்டுறாங்க. இந்த நேரத்தில் இந்த வெறி தெளிந்ததுக்கப்புறம் அவருக்கு நினைவு வருது. நினைவு தன் பிள்ளைகள் செஞ்சதெல்லாம் அவருக்கு தெரியுது. தெரிந்த உடனே அவன் செய்த காரியம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. இதை நான் ரொம்ப வாசித்து பார்த்தேன். தன் இளைய குமாரன் செய்ததை அவன் அறிந்தான். அறிந்து, இளையகுமாரன் யாரு? இளையகுமாரன் யாரு? காம். காமுடைய மகன் தான் இது யாரு? கானான். அடுத்த அதிகாரத்தில் நோவா வரலாறுல பார்த்தீங்கன்னா காமுடைய மகன் கானான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தகப்பன் என்ன செஞ்சார் தெரியுமா? தான் பிள்ளைய சபிக்கல, பிள்ளைய சபிக்கிறான். எவ்வளோ பயங்கரமான ஒரு ஆள்ல, எவ்வளோ பயங்கரமான ஒரு முதல்ல சபிக்கவே கூடாது பிள்ளைகளை. பிள்ளைகள் தப்பே பண்ணா கூட பெற்றோர் சபிக்க கூடாது. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல அடிக்கடி, நீ என்னை எப்படி வேதனைப்படுத்துறல, நீ நல்லா இருப்பியா, நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு நிறைய நேரத்தில் பிள்ளைகளை திட்டுகிற பெற்றோரை நம்ம பார்த்துருக்கிறோம். ஒருவேளை நம்ம கூட திட்டலாம். ஆனால் பெற்றோர் என்னைக்குமே பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட சாபம் விடவே கூடாது. ஏனென்றால் பெற்றோருடைய சாபம் கண்டிப்பாக பலிக்கும். பிள்ளைகள் நம் வாய் நிமித்தம் பிள்ளைகள் கஷ்டப்படவே கூடாது. அடிக்கடி பெற்றோர் சபிக்கிற பெற்றோராக இருக்கக்கூடாது. பிள்ளைகளை கூட சபிக்க மாட்டாங்க, ஆனால் யாரை சபிப்பாங்க? பேர பிள்ளைகளை சபிச்சிருவோம். பேர பிள்ளைகள் ஓடி ஏதாவது என்ன செய்யும், தட்டி விடும். அது பண்ண உடனே என்ன பண்ணிடுறது, அவ்வளோதான். பேர பிள்ளைங்களை சபிக்கிறது. இந்த நோவா அப்படிதான். தான் பிள்ளைய சபிக்கல, தான் பிள்ளை நல்லா வாழணுமா. ஆனால் யார் வாழக்கூடாது? பேர பிள்ளை வாழக்கூடாதுன்ட்டு தகப்பை செஞ்ச தப்புக்கு பிள்ளைய சபிக்கிறார். முதல்ல அவர் சபிச்சதே தப்பு. ரெண்டாவது அவர் சபிச்சது ஒன்றும் அறியாத பிள்ளைய கானான் சபிச்சதுனால கடைசி வரைக்கும் அந்த கானானுடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியாக தான் போச்சு. தெரியும்ல உங்களுக்கு, கடைசி வரைக்கும் கானானியர் சபிக்கப்பட்டு போயிட்டாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நோவாவுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும்.
ஆனால் அதே வேளையில் இந்த தேவையில்லாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. நோவாவையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா ஜலப்பிரளயம் வரைக்கும் பாதுகாப்பு. அதுக்கு பிறகு அவனுடைய சந்ததி, இந்த காமின் சந்ததி அப்படியே ரொம்ப சாபத்துக்குள்ளாக போயிருச்சு. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளும் பரிசுத்தமாக வாழணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் சின்ன ஒரு டைம் ஆயிடுச்சு, ஆனாலும் ஒரு காரியம், நோவாவுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு ரொம்ப சேமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நோவா வாழ்ந்ததும் கிருபையின் காலம், கிருபை கிடைச்ச காலம். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கை கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நோவாவுடைய காலத்திலும் பாவம் பெருகி இருந்துச்சு. இன்னைக்கும் பார்த்தா பாவம் எப்படி இருக்கு? நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்ததை விட இப்போ டபுள் ட்ரிபிளாக பெருகி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பேழை செய்யப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் இயேசுவாகிய பேழை இன்னைக்கு ஆவலாக காத்துட்ருக்கார். யார் யார் பேழைக்குள்ள ஓடி வரப்போறாங்கன்னு காத்துட்டு இருக்கிறாரு. அங்கேயும் அந்த பேழைக்குள்ள, அந்த பேழையுடைய கதவு அடைப்படுறதுக்கு முன்னாடி யார் யார் உள்ள வந்தாங்களோ அவங்களுடைய ஜீவன் தப்பியது. இன்னைக்கும் இயேசுவாகிய பேழைக்குள்ள யார் யார் ஓடி வருவோமோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீதியை பிரசங்கித்ததுனால இந்த நோவா அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது போல இன்னைக்கு நாமும் கர்த்தரை பற்றி சொல்ல 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 நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்படும். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுகிறார், மனுஷகுமாரன் காலத்திலும் நோவா காலத்தில் இருந்தது போலதான் பாவம் பெருகிச்சின்னு சொன்னாரு. அப்போ இன்றைக்கு நீ அந்த பாவம் பெருகினவர்களுக்குள்ளே நீதிமானாகிய நோவா காணப்பட்டது போல இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை? அந்த கிருபை நம்முடைய ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும் பொழுது அந்த கிருபையினால கர்த்தர் நம்மை பேழைக்குள்ளே சேர்ப்பார். எப்படி நோவாவையும் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே சேர்த்தாரோ அதே போல நம்மை கிருபையினால அவருக்குள்ளே சேர்த்து நம்மை பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. அந்த கிருபையினால தான் ஆண்டவர் இந்த நோவாவை ஜலப்பிரளயம் வந்த பொழுது பேழைக்குள்ள இருக்கும் பொழுது நினைவு கூர்ந்தார். ஆமே, எவ்வளவு நாள் உள்ள இருக்க முடியும்? கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அதே போல கிருபை நமக்குள்ள வரும் பொழுது, நோவாவை போல வாழும் பொழுது கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார். கர்த்தர் நினைவு கூர்ந்ததுனால தான் காற்றை வீச பண்ணி அந்த ஜலத்தை வற்றி போக பண்ணினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்மை பிரவாகித்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களையும் பரிசுத்த ஆவியானவருடைய காற்றை வீச பண்ணி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாக்கி ஜலம் அப்படியே வற்றி போய் காய்ந்து போனது போல, அந்த இருந்த இடம் இல்லாமல் போனது போல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவா. ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருக்கும் பொழுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை நோவா மேல அந்த கிருபை இருந்ததுனால கர்த்தர் ஒரு வானவில்லை வைத்து நோவாவோடு உடன்படிக்கை செய்து இனி நான் ஜனங்களை அழிப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அதே கிருபை நம்ம மேல இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் அழித்து போட மாட்டார். நம்முடைய சந்ததி ஆசீர்வதிப்பார். குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அவருடைய வருகை வரைக்கும் நம்மை கரம் பிடித்து கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா, இந்த நோவாவை போல எங்களை ஒரு நீதிமானாக கண்டு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு 2 நிமிஷம் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நோவாவுடைய வாழ்க்கையில எவ்வளோ நல்ல குணங்கள், சில கெட்ட குணங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டினரே, உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவை போல நீதிமானாய், உத்தமனாய், ஆண்டவரே நீதியை பிரசங்கிக்கிறவனாய், உம்முடைய வார்த்தை கேட்கிறவனாய், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, உம்மோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாருமாண்டவரே, தாருமாண்டவரே. உலகம் முழுசும் பாவத்தில் பெருகி இருந்தாலும், அந்த பாவம் உலகம் பாவம் நிறைந்த உலகமாய் இருந்தாலும் பாவம் எங்களை தொட முடியாதப்பா. ஆண்டவரே, சமுத்திரத்தில் காணப்படுகிற மீன், சமுத்திரத்தின் தண்ணீர் உப்பாய் இருந்தாலும் அந்த மீனுக்குள்ள உப்பு இறங்காதது போல நாங்கள் இந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நாங்கள் நீதிமானாய் வாழ
உத்தமனாய் வாழ, நோவாவை போல வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தின் நிமித்தம், எங்கள் ஒவ்வொருவருடைய ரட்சிப்பின் நிமித்தம் எங்கள் முழு குடும்பமும் காப்பாற்றப்பட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை காப்பாற்ற எல்லா ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போமா. ஏசப்பா ஆண்டவரே, அன்னைக்கு ஆண்டவரே நோவா, ஆண்டவரே அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய மருமக்குமார் எல்லாரையும், அந்த 8 பேரையும் ஆண்டவரே அந்த பேழைக்குள்ளே வைத்து பாதுகாத்தீரே, சுகத்தோடு காத்தீரே, ஜல பிரளயத்துக்கு தப்புவித்தீரே. இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், மனைவி கணவனை ஒப்பு கொடுக்கிறோம், உடன் பிறந்தவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ரட்சியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ரட்சியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய பேழைக்குள்ளே உமக்குள்ளே வைத்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்து கொள்வீராக. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தவறி கூட, மனம் பதறி கூட சாபம் விடாதபடிக்கு, பிள்ளைகளை சபிக்காதபடிக்கு, பேர பிள்ளைகளை சபிக்காதபடிக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரே இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உலக ஆசா பாசங்கள் இச்சைகள் எங்களை வெறி கொள்ள விடாதபடிக்கு கர்த்தர் எங்களை வேலி அடைத்துக் கொள்வீராக. ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைய மூடி நிர்வாணத்தை மூடியது எவ்வளவு உண்மையோ, அதே போல எங்களை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால மூடுங்கப்பா, நீதியின் சால்வையினால மூடுங்கப்பா, பரிசுத்தமாகிய மெல்லிய வஸ்திரத்தினால எங்களை மூடிக்கொள்வீராக ராஜா. சித்திர தையலாடையினால எங்களை மூடிக்கொள்வீராக. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நம்முடைய வருகை வரப்போகிறதே, அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை ஆயத்தமாக்குங்க. 2ஆம் வருகைக்கு அநேகரை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மனைந்து கொள்ளுங்க, உருவாக்குங்க, பயன்படுத்துங்க ராஜா. நாங்க மற்றவர்களின் இடத்திலே உம்மை பற்றி சொல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்கள் மேல் அளவில்லாமல் இறங்கி வரட்டும், ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் அப்பா. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக ஆண்டவரே. நோவாவுக்காக ஒரு வானவில்லை வைத்து உடன்படிக்கை செய்தது போல எங்களோடு கூட நீ உடன்படிக்கை செய்வீராக ராஜா. உம்முடைய உடன்படிக்கையை காத்துக்கொள்வீராக. எங்கள் மேல உம்முடைய கிருபையின் கரம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆசீர்வதியும் ராஜா. நோவாவை போல வாழ, நோவாவிடத்திலே காணப்பட்ட தவறான காரியங்கள் எங்களிடத்தில் காணப்படாதபடி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்களை நினைத்தருளும், எங்களை கண்ணோக்கி பாரும், பெரிய காரியங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 72995
4633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.